ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து அந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே சாமிக்கெலாம் விளக்கெலாம் ஏற்றிட்டு டீ போடலாமேன்னு சொல்லிவிட்டு சாமிக்கு தனியாக பால் எடுத்து வச்சுட்டு டீயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடுப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி அதிலே கொஞ்சம் புதினாவும் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். புதினா கொஞ்சம் ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டி போட்டு தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் டீ குடிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காந்து தான் பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்சம் டீ குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு டின்னருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு 9 o'clock மேலே தான் பார்த்திங்கன்னா டின்னரே நான் செய்யவே ஆரம்பித்தேன். சிம்பிளாக பாஸ்தா தான் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் கார்லிக் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிட்டு யூஸ்வலாக நம்ம ஒயிட் பாஸ்தா பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுதான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆர்கானோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண பாஸ்தாவும் சேர்த்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் சீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நான் போட்டேன். கடைசியாக தான் ஆட் பண்ணேன். சீஸ் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா சீஸ்லேயும் பார்த்திங்கன்னா சால்ட் இருக்குன்றனால மைல்டாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கெலாம் அன்றைக்கி செஞ்சுலாம் கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா மறுநாள் தான் இந்த விலாக் கண்டினியூ ஆகுது. மறுநாள் பார்த்திங்கன்னா நான் ப்ரான் பிரியாணி தான் பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தேன். அன்றைக்கி சீரக சம்பாவில் தான் பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தேன். பிரியாணியில் எப்படி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மசாலாலாம் சேர்க்க மாட்டேங்க. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப மசாலாலாம் சேர்த்தா எனக்கு அந்த பிரியாணி வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு சொல்லிட்டு இல்லை, எப்போதும் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தை நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த நல்லா வெங்காயம் வதங்கி அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, ப்ரான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்புலாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி பார்த்திங்களா, அது ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி வந்து வரும். நான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீரக சம்பா பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 கிளாஸ் கிட்ட பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருந்தேன். அன்றைக்கி கரெக்டாக இருந்துச்சு. போட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீனுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு மசாலாவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் லெமன்லாம் சேர்த்து அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதி நாள் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் இந்த சமையல்லே பார்த்திங்கன்னா ஓடிடும். அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பாதி நாள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சமையல்லே பார்த்திங்கன்னா காலையிலையும் பிஸியாக இருந்துச்சு. மதியானமும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் பசங்களுக்கு ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு நான் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டிலே பார்த்திங்கன்னா போன்மீட்டா மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றது. அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் கிட்ட மக்கானா எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி உடைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் கிட்ட பார்த்திங்கன்னா பாதாம், ஒரு 1/2 கப் பார்த்திங்கன்னா முந்திரி, ஒரு 1/4 கப் பார்த்திங்கன்னா நான் வால்நட் சேர்த்துருக்கேன். ரொம்ப வால்நட், பாதாம் எல்லாம் ரொம்ப போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா அது சூடில் தான் இருக்குங்கும் போது நம்ம ஒரு 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வறுத்து தனியாக ஓட்ஸ் எல்லாமே தனியாக பார்த்திங்கன்னா நான் சேர்த்து அதுவுமே ஒரு 1/2 கப் கிட்ட ஓட்ஸ் சேர்த்து அதுவும் வறுக்கிறப்ப நான் இதை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் பிஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட நான் சேர்த்துருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மக்கானா, ஓட்ஸ் இதெல்லாம் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா நட்ஸ்லாம் போட்டு நான் அரைச்சேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தேன். அது எப்படியோ வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இதுவுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.